திருப்பூரில் மதுபான கடையை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணை தாக்கிய காவல்துறை அதிகாரி பாண்டியராஜனுக்கு தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கியுள்ளது. தமிழக காவல்துறையில் 13 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருப்பதாக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மார்டி செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஸ்டாலின் பதவி உயர்வு பெற்று ஒருங்கிணைந்த குற்ற நுண்ணறிவு பிரிவு SP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். அசோக்குமார் பதவி உயர்வு பெற்று தமிழக கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் ராமநாதபுரம் SP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் கூடுதல் SP-யாக இருந்த பாண்டியராஜன் ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை SP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் திருப்பூர் மாவட்டம் ஷாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராட்டத்தில் நடத்திய பெண்ணை கன்னத்தில் அறைந்ததாக சர்ச்சையில் சிக்கியவர். இவருக்கு தமிழக அரசு பதவி உயர்வு அளித்துள்ளது. சாமலாதேவி பதவி உயர்வு பெற்று சென்னை புளியந்தோப்பு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கிங்ஸ்லின் பதவி உயர்வில் சென்னை காவல்துறையின் நவீன கட்டுப்பாட்டு அறை துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். SPCID சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் கூடுதல் SP-யாக இருந்த அரவிந்த் பதவி உயர்வில் அதே பிரிவில் SP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். சக்திவேல், சரவணன், அனில்குமார் கிரி, சுதாகர், ஃபெரோஸ்கான் அப்துல்லா, சத்யபிரியா, அபினவ் குமார் ஆகிய 7 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.